அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. வணக்கம். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுதம் என்றுணரற் பாற்று. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி. எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தேலி தான் நல்காதாகிவிடேன். நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. சரிங்களா? பரிசைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த திருக்குறள் முற்றோதல் செய்த 4 மாணவர்களை பாராட்டும் விதமாக திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் திருக்குறள் காமராசு ஐயா அவர்கள். அவருடைய பெயர் காமராசு. திருக்குறளுக்காக அவர் மாணவர்களுக்காக செய்து வரும் தொண்டை பாராட்டி அதன் விதமாக அவருக்கு அளித்த பட்ட பெயர் திருக்குறள் காமராசு ஐயா அவர்களை பள்ளி மாணவ செல்வங்களின் சார்பாக வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, அதுபோல முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. முயற்சியை முதன்மையாக வைத்து ஆசையை தன் குறிக்கோள் மீது வைத்து கல்வி பயின்று வரும் மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அன்பு பாசம் புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு அனுபவம் கல்வி ஒழுக்கம் என்னும் நற்பண்புகளை திருக்குறள் மூலம் உலக பொதுமறையாம் திருக்குறள் மூலம் மாணவ செல்வங்களுக்கு, அதிலும் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இணையதள வசதி மூலம் மாணவர்களை ஊக்குவித்து வருங்கால சமுதாய நல்ல குடிமகனாக மாற்றும் நமது திருக்குறள் ஐயா அவர்களை நான் உங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவரும் தேக்கி விற்கலாம். ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் பின் விற்பவரும் தேக்கி விற்கலாம் என்பதற்கு இணங்க நமக்கு ஊக்கம் அளித்து பேச வருகை தந்திருக்கும் வட்டார கல்வி ஐயா அவர்களையும் நமது பள்ளிக்காக அழைத்தவுடன் அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். நாம் அழைத்தவுடன் எந்த சுணக்கமும் காட்டாமல் எந்தவித வேலை இருந்தாலும் அதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நமது மாணவ செல்வங்களுக்காக அவர்களின் மழை குரலை கேட்பதற்காக நமக்கு எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அம்மணி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய பள்ளியின் எஸ்எம்சி தலைவர் அவர்கள் இந்த பள்ளிக்கு இந்த ஆண்டு வந்தது முதல் நமது பள்ளியில் பார்த்தீர்களானால் வெவ்வேறு விதமான பல நல்ல ஒரு பயன்களையும் மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அவர்கள் வந்த நேரமோ நல்ல விதமாக அனைத்து பணிகளும் செவனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமது பிள்ளைகளை ஊக்குவித்து இரவு பகல் பாராமல் அவர்களை படிக்க செய்து
காலையில் 5:45 மணிக்கு எழுப்பிவிட்டு மாணவர்களை படிக்கும் விதமாக திருக்குறளை மனனம் செய்யும் விதமாக அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களையும் மற்றும் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் ஊக்குவிக்க வந்திருக்கும் மற்றும் பெரியவர்களையும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் அவர்களையும் மற்றும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் அவர்கள் நேற்று சொன்ன உடனே முந்தான சொன்ன உடனே எல்லாம் செய்தலாம் டீச்சர் என்று எனக்கு ஊக்கமும் அதற்குண்டான என்ன செய்யலாம் என்று கேட்டு எல்லா விதத்திலும் அனுபவத்தோடு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரர் அவர்களையும் இருக்கரம் குப்பி அனைவரும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் கரங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக தர்ஷன் வாங்க, நீங்க உங்களை அறிமுகப்படுத்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதர்ஷன். நான் மயிலம் ஒன்றியம் அரசு மேல்நிலைப் பள்ளி இரட்டனையில் பயிலுகின்றேன். நான் 133 அதிகாரங்கள் முடித்துள்ளேன். நான் 5ஆம் வகுப்பில் சேர்ந்து 6ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். எனக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்த காமராசர் ஐயாவிற்கும் மற்றும் என்னை திருக்குறள் வகுப்பில் சேர்த்த என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நீ எந்த பள்ளியில படிச்சீங்க? ஆரம்ப பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபாலபுரம். கோபாலபுரத்துல படிக்கிற. அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க. என் தந்தை பெயர் ஏ மாரிமுத்து, என் தாய் பெயர் மா நித்யா. இப்போது தர்ஷனுக்கு உங்களுடைய கரவொலியோட அவனுக்கு பாராட்டு செய்யப்படுகிறது. எல்லாரும் கரவொலி. அடுத்தது விஷ்ணு 5ஆம் வகுப்பு மாணவன். மயிலம் ஒன்றியம் சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் வாங்க. நீங்க அறிமுகப்படுத்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ விஷ்ணு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மயிலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபாலபுரம். நான் 1330 திருக்குறள்களையும் முடித்துள்ளேன். எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறள் காமராசர் ஐயாவிற்கு நன்றி. மேலும் என்னை இந்த வகுப்பில் சேர்த்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. என் தந்தை பெயர் என் ஏழுமலை, என் தாயார் பெயர் எம் அரியநாயகி. நான் 4ஆம் வகுப்பில் சேர்ந்து 5ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். உன்னை சேர்த்து விட்ட தலைமை சொல்லு. என்னை சேர்த்து விட்ட தலைமை ஆசிரியர்கள் அம்மாவுக்கு நன்றி. மதுமிதா 5ஆம் வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராமதுமிதா. மயிலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். எனது ஊர் கோபாலபுரம். என் தந்தை பெயர் ரவிராஜா, என் தாயார் பெயர் அம்பிகா. எனக்கு கற்றுக் கொடுத்த காமராசர் ஐயாவிற்கு மிக்க நன்றி. மேலும் என்னை சேர்த்த ஹேமலதா தலைமை ஆசிரியருக்கும் மிக்க நன்றி. எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். எனது ஊர் கோபாலபுரம். மயிலம் ஒன்றியத்திலையா? கார்த்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரா கார்த்திக். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 133 அதிகாரம் முடித்துள்ளேன். எனது தந்தையின் பெயர் எம் ரவிராஜா. எனது தாயாரின் பெயர் ஆர் அம்பிகா. எத்தனாம் வகுப்புல ஆரம்பிச்சீங்க? நான் 3ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 4ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன்.
எனது ஊர் கோபாலபுரம், மயிலம் ஒன்றியம். நன்றி. எல்லாரையும் அப்படியே ஏஞ்சி நிற்போம் ஒரு குழு படத்துக்காக. என்னென்ற ஏழு என்பை தனித்த வாழ்வு ஓப்ப தலைக்குடி உள்ள செய்தல் அனந்தே புறப்படும் யாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாந்தனையும் கலாடுவார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இயன்ற பொழுதில் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். மகன் தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி தந்தை நன்றி மறப்பது இனிய உளவாக அன்பு திருக்குறள் எழுதியது. தனித்துவம் மிக்க தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் ஆசிரியர் பயிற்றுனராக இந்த வட்டாரத்தில் இருக்கிற அம்மா அவர்களுக்கும் இந்த பள்ளியுடைய எஸ்எம்சி தலைவர் அவர்களுக்கும் இருப்பார் ஆசிரியர் பெருமக்கள் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 சக்கரம் இருந்தால் தான் அந்த வண்டி சிறப்பாக போகும். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கும் இங்கே ஒரு நல்ல பள்ளி, இந்த பள்ளிக்கு நான் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். அப்போ வரும்போது என்னால் முடிந்த விதையை தூவி விட்டு சென்றேன். நிறைய விதைகளை தூவுகிறோம், ஆனால் அந்த விதை காடுகளிலே செடிகளிலும் பாறைகளிலும் விழுந்த அந்த விதை முளைப்பதற்கு தயாராக இருக்காது. ஆனால் சரியான மண்ணில் போட்ட விதை, அந்த விதை எப்போது மழை பெய்கிறதோ, எப்போது அதுக்கு காற்று தேவைப்படுகிறதோ, எப்போது அதுக்கு ஈரம் தேவைப்படுகிறதோ, எப்போது அதுக்கு சூழ்நிலை வருகிறதோ அப்போது முளைக்கப்படும். அதே வகையில தான் நான் இன்னைக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் 2.5 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 வயதுக்குள்ள நம்ம கிட்டே இருக்கிற சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழிடம் இல்லாத சொத்துக்களே கிடையாது. இந்த சொத்துக்களை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பெரும் சொல்றாரு. நீ பெற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்துல, நீ பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பெற யாம் அறிந்த, நான் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில நீங்க பெற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், அறிவுள்ள மாணவர்களை, அறிவுள்ள குழந்தைகளை, அறிவுள்ள சான்றோர் பெருமக்களை உருவாக்குவதற்கு அந்த மிகப்பெரிய வேலை என்ன சொன்னீங்கன்னா, நீங்க 2.5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற இலக்கியங்கள் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு காதில் போட்டு, அது எந்தாவது ஒரு நாள் அவனுக்கு தேவைப்படும், அப்பா அம்மா எடுத்துப்போம். அது இல்லாம இன்னைக்கு சமூகம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அவன் கையில ஒரு செல்போனை கொடுத்து அவன் விளையாடுவதை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம அவனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள்லாம் பாருங்க, உங்க கண் முன்னாடி இந்த பிள்ளைகளை நான் எப்படி கேள்விகளை எல்லாம் கேட்கிறேன், அந்த பிள்ளைகள் எப்படி பதில் சொல்கிறார்கள் பாருங்க. நான் இந்த பிள்ளைகளை தினமும் பார்க்கிறேன். என்னுடைய முகத்தில் அவருக்கு நீங்க என்ன பார்க்கணும், நான் அவங்களுக்கு முகத்து முடிஞ்சதுன்னா போயிட்டு காலையில நான் ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளாக 4 மணி தான் எழுந்திரிக்கிறேன். 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு வச்சுட்டு அந்த வீட்டில் உட்காந்துன்னா அமெரிக்க பசங்க, துபாய் பசங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளையும் தெரியும், இந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளையும் தெரியும். அப்புறம் சரியாக 6 மணிக்கு அந்த பிள்ளைகளுடைய வகுப்புலாம் முடிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு இரவு தூங்க போவாங்க. இந்த பிள்ளைகள் அப்போதான் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வேலையை தொடங்க போவாங்க. அந்த வகையில் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அழகாக நாம் சொல்லிக் கொடுப்பதை திரும்ப சொல்லுவார்கள். திரும்ப சொன்னால் ஒரு குழந்தை எப்போது நீங்கள் சொல்வதை திரும்ப சொல்லுகிறதோ அப்போதே என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கு நீங்க கொஞ்சமாக கல்வியை போடலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரிங்களா?
அந்த வகையில நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் பெரிய அரசு பள்ளியில படிக்கிற பையன் கேவலமா படாதீங்க. அரசு பள்ளியில படிச்சவங்க தான் நீங்க என்ன அந்த மயில்சாமி அண்ணாதுரை முதல் கொண்டு அரசு பள்ளியில படிச்ச தெற்கே இருந்து ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு நேர வடக்க போய் பெரிய பதவியை வகிச்சவர் யாரு சொல்லு? யாருங்க? யார் சொன்னது? அப்துல் கலாம் ஐயா. உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, நுண்ணறிவு மட்டும் போதும். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுகள் நிறைய வந்துடுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் செயற்கை நுண்ணறிவு அதிகமா கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நுண்ணறிவை பார்த்தா போதும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய இடத்துல பார்ப்பேன். எனக்கு நான் கால்படாத கல்லூரி கிடையாது, கால்படாத ஆரம்ப பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, தனியாக தலைமை ஆசிரியர் கூட்டம் எல்லாமே பேசியிருப்பாரு. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அங்கே போனோடனே சொல்லுவாங்க, ஐயா அந்த பையன் ஒரு தடவை சொன்ன போதே பிடிச்சுக்குவா. இது யார் சொல்றது? தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்க, ஆசிரியர் சொல்லுவாங்க. அப்போ அவன் நுண்ணறிவு உள்ளவனாக இருக்கிறான்றதை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ அந்த பையனுக்கு அந்த நினைவாட்டில் இருக்கிறது, அந்த பவர் அவங்கள்ட்ட வச்சிருக்கான்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நான் மேலும் மேலும் அவங்களை ஊக்குவிச்சு பல பாடங்கள்ல 100% மதிப்பெண் எடுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்காகவா இல்லை எனக்காகவா? நான் இந்த வேலையை செய்கிறேன் எனக்காகவா? அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணும், மதம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த பிள்ளைகள் செல்வம் ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் பெருமறிந்து தீரிந்து வந்த பொருள், அதை நீ கற்றுக் கொடுக்குறோம். முதல்ல உங்களுக்கு நேரம் தவறாமை கற்றுக் கொடுக்குறோம். அடுத்தது நான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம். காலையில் எழுந்து தலை செய்யணும், பவுடர் அடிக்கணும், முகங்காய் இருக்கணும், காலை கடவுள் செய்யணும், கரெக்ட் டைமுக்கு வரணும். அந்த இடத்துல என்ன பண்ணணும், 5:50 6 மணி வரைக்கும் 5 குரலை 10 தடவை படிக்கணும். அதுக்கப்புறம் அம்மா கூட உட்காந்து அம்மா வச்சு போய் அவங்க வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் 6:30 வரைக்கும் நாங்கள் நடத்துவோம். எங்களுக்கு பின்னாடி சொன்னாங்க. மாலையில திரும்ப என்ன பண்ணோம், அதை நினைவுபடுத்தி ஒரு மாடு எப்படி வேக வேகமாக சாப்பிட்டு அசை போடுது, அது மாதிரி என்ன பண்ணுவோம், மாலை வந்த உடனேயே அதை திரும்ப இது பண்ணி ரீகால் பண்ணி கொண்டு வந்து மாலை பற்றி செய்வோம். இதுதான் நடக்கும். இதுக்கு 3 மனது இருக்கு. மேல் மனது, நடுமனது, ஆழ்மனது. இந்த ஆழ்மனதில் போய் நிற்கிற விஷயங்கள் மட்டும்தான் எப்பயுமே மறக்காது. நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு விபத்து நடக்குது பார்த்துறீங்க, உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம். அந்த இடம் போனவொடனே உனக்கு திரும்ப என்ன பண்ணுவோம், அதை உங்களுக்கு போட்டு 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 காமிக்கும். அதே மாதிரி நல்ல விடயங்களை எல்லாம் உங்கள் மனசு எப்பயுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். கெட்ட விஷயத்தையும் சொல்லுவோம், ஆனால் மனம் என்ன சொல்கிறது அதை கேட்காம அறிவு என்ன சொல்கிறதோ அதான் கேட்கும். சரிங்களா? அதுதான் அறிவர்க்கும் காக்கும் கல்வி, செல்வார்க்கும் உள்ளெழுத்தல் ஆகாரம் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த நிலையில நீங்கள் உங்களால் எல்லாமே முடியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி இந்த பிள்ளைகளை நான் சோதிக்க விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை, ஒரு பையன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்க பையன் காட்டுக்கு ஆடுகளை மாடுகளையும் ஓட்டிட்டு போய் மேய்க்கிறான். அங்கே முனிவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்கள் என்னங்க பண்ணுன்னு கேட்குறாரு. சின்ன பையன் நம்ம மாறி இந்த திசு மாதிரி போய் கேட்டு என்னங்க பண்ணா தவம் பண்ணுறான்னு சொல்கிறாரு. நீங்கள் தவம் மொழிவு பண்ணுறீங்களே, இதெல்லாம் என்ன கிடைக்குன்னு கேட்குறான். இல்லை தம்பி, ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன். இங்கேருந்து சொன்னோம்னா இங்கேருந்து அந்த மலைக்கு போயிடலாம், அந்த பாதையிலேருந்து இந்த பாட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்க ஏன்னு சொல்கிறார். அவர் மந்திரத்தை சொல்கிறார். எத்தனை தடவை சொல்கிறோன்னு சொல்லுவார். அவர் வேடிக்கையாக 1,00,000 தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. ஆனால் நாளையிலிருந்து அந்த பையன் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, கற்களை பொறுக்கி பொறுக்கி வச்சுக்கிறார். 100 தடவை சொன்னால் அந்த ஒரு கல் எடுத்து அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு 100 தடவை சொன்னால் அந்த கல் எடுத்து அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், எண்ணிக்கைக்காக வச்சுட்டு 1,00,000 தடவை சொல்லி முடித்த உடனே அவன் இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே, அதான் அந்த மந்திரம். வேற எதுவுமே இல்லை. அவர் சொல்லிக் கொடுத்த மந்திரம்னா இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க. அவன் என்ன பண்றான், 1,00,000 தடவை சொன்ன உடனே இந்த இயற்கை அவனுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இங்கிருந்து அங்கன்னு சொன்னா அந்த மாதிரி போயிட்டான், அங்க இருந்து இங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டான். நேரா அந்த முனிவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் காலில் ரொம்ப நல்லது பண்ணீங்க சாமி, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க என்ன சொல்றாரு, எப்படிப்பா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி ஒன்னா சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றாரு.
நீங்க சொன்னபடியே செய்யுங்க ஐயா. 100 தடவை படிக்க சொல்லி 1000 லட்சம் தடவை படிக்க சொன்னீங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் அவர் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ப முடியல. வெளியே வர்றாரு. வெளியே வந்து சேர்த்து இப்போ பரப்பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருந்து அங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னான். நேரம் அந்த மலைக்கு போய் உட்காந்தான். அங்க இருந்து இங்கன்னு சொன்னா நேரம் அங்க வந்தார். இவர் அவருக்கு அதில் விழுந்து நான் வந்து முடிவறிவில்லை நான் போய் சாப்பியாரு. நான் வந்து தெரியாதனமா ஒன்று சொல்லிட்டேன். ஆனா நான் கூட அந்த வார்த்தையை கிட்ட வந்தாலும் வந்துட்டு வரணும்னு சொல்லி அந்த மாதிரி உலகம் அறிய அந்த பிள்ளையை வந்து பின்னாடி பெரிய மனிதராக வருகிறான். பழைய விஞ்ஞானங்களை எல்லாம் கற்கிறான். விஞ்ஞானம் பண்றான். அவன் தான் பின்னாடி என்ன பண்றான், கீழே உட்கார்ந்து படுத்திக்கிட்டே மேலே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றான். ஒவ்வொரு நட்சத்திரம் எந்த கால அளவில் வருது, எங்கெங்கெல்லாம் மோத போகுது அப்படின்றதுலாம் கீழே படுத்துக்கிட்டே போடுறான். அப்பெல்லாம் அந்த கருவியில கிடையாது. புரியுதுங்களா? அது மாதிரி நீங்கள் எதுவாக நினைக்கிறார்களோ அதுவாகவே மாறி நீங்க. அதுதான் விவேகானந்தர் சொல்றது. அதுதான் நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறி இருக்கிறார்கள் தான். அதனால நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிற, கலைஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பா ஆகும். ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை பண்ண சரி. நீ என்எம்எஸ் வந்து நீ வந்து பாஸ் பண்ண நினைக்கிறியா, முதல் நாள் தெரியும். அதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் வேணுமா நான் வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் பண்றேன். முதல் நாள் படிக்கணும். ஒன்றும் இல்லை, 2500 கொஸ்டின் இருக்கு. அதை திரும்ப படிச்சுன்னா அதை விட்டு தனியாக வரவே வராது. அதையும் படிக்கணும். அதே சமயம் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை ஒரு புத்தகம் இருக்குன்னா இந்த அட்டை ஒரு எல்லா புத்தகத்தையும் அப்படிதான் படிக்கணும். இந்த அட்டையில இருந்து இந்த அட்டை, இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை இருக்கு. ஒரு தடவை படிச்ச பார்த்தா 100 தடவை படிக்கணும். 100 தடவை படிச்சு எனக்கு கேள்வி புரியல, எனக்கு இது மனப்பாடம் ஆகுதுன்னு சொன்னா இன்னொரு 100 தடவை படிக்கணும். ஒருத்தருக்கு 100 தடவை படிச்சா புரிஞ்சிடும், ஒருத்தருக்கு 2 தடவை படிச்சா புரிஞ்சிடும், ஒருத்தனுக்கு 1000 தடவை படிச்சாதான் புரியும்னா 1000 தடவை படி. ஏன் உனக்கு மார்க் வராது? கேள்வியை நீ உருவாக்கு, முடிஞ்சிடும். இனி கும்பர் ஏறினார் அந்த குரல் சொல்றா யாராவது? அந்த குரல் என்கிட்ட வரும்போது, பேருந்து வரும்போது ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி அந்த குரல் என்னன்னு கேட்கிறார். நான் சொன்ன 4, 7, 6 4 அந்த 476வது குரலுங்கய்யா. அக்தி இருந்து தான் சொன்னேன். அக்தி இருந்து அதான் இருக்கு, அப்படிதான் எழுதிக்காரு அப்படின்னு சொன்னேன். அது உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் அத்துப்படி ஆகாதுன்னு உங்களுக்கு எந்த குரல் எங்க இருக்குன்னு சொல்லணும். இப்போ கேட்ட உடனே பதில் சொல்றாங்கன்னா முடிச்சிருக்கான்னு அர்த்தம். நீங்க முடிச்சிருக்கீங்க சொல்ற, அவங்களுக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. என்ன அர்த்தம்? மேல நுனிக்கும்பரை ஏறின ஒரு அளவு தான் மரத்து மேல ஏறணும். அதுக்கு மேல என்னன்னா ஆகும், உயிருக்கு இறுதி ஆகிவிடும். அந்த கிளம்பு முடிஞ்சு என்ன பண்ணுவா, நீளம் தாங்காது. இதுதான் உன்னுடைய படம் என்ன, அதுதான் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அது மாதிரி உங்களுக்கு மூலத்தை எல்லாம் முறையிலே போட்டு சொன்னால் நீங்கள் வயது ஏற நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மூலத்துக்கு உண்டான பொருட்களை எல்லாம் நீங்களாக சொல்லுங்கள். இந்த வகையில இந்த இப்படி ஒரு அருமையான பள்ளியை நான் பாராட்டுவதிலும் மதிப்பதிலும் ரொம்ப மெச்சி தலைவணங்குவதிலும் நான் பெருமை அடைகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய இளைய வகுப்பு பார்த்தீங்கன்னா 1522 நாள் நடக்கும். தினமும் ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது, சனி ஞாயிறு கிடையாது, பொங்கல் தீபாவளி கிடையாது, மே மாசம் கிடையாது. எல்லா நாளுமே ஒரே நாள் தான். நேரம் ஆச்சா வந்து உட்காந்து நேரம் ஆச்சா முடிச்சிடும். அதுக்கு பல குழுக்களை எல்லாம் போட்டு இதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்க டேட்டா இருக்கான், அந்த டேட் இருக்கு, உங்களோட யாரெல்லாம் இருக்காங்க. தனியா போட்டுதையா? கார்முகிலன் கார்குழை. கார்முகிலன் கார்குழை. எந்த ஊர் சேர்ந்தவன்னு அவனுக்கு தெரியாது, எந்த மாவட்டம் சேர்ந்தவன்னு தெரியாது. அவனுக்கு என்ன பண்றான், சொல்லித்தரான், முன்னாடியே சொல்றான். அதே மாதிரி நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி முடித்த பிள்ளைகளை நாங்கள் என்ன பண்றோம், ஆளுக்கு 5 பேர் பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு நீங்க போனாலும் எங்க கிட்ட என்ன பண்றோம், அதே பேசியில பண்ணி வீடியோ காலில் வந்து 100 ரூபா வச்சுக்கணும். தண்ணிப்பட்ட படாக்கி இவங்க போயிட்டு தமிழ் சித்திரோட ஒப்பிக்கும் போது அது முதல்வரே கேட்டாலும் சரி, கல்வி அமைச்சர் கேட்டாலும் சரி, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டாலும் சரி, எந்த குரலை வேணாலும் சொல்லுவான். அவங்க தப்பா சொன்னா இந்த தப்பு சார் சொல்லுவான். அதுதான் நம்ம வகுப்போட மிக முக்கியமான ஒன்று. இந்த வகையில இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா ஹேமலதா அவர்கள் நெருப்பு ஆட்சி நீதி வந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், தன் பிள்ளைகளுக்காகவே உறுதி கொண்டிருக்கிற நெருப்பாளர் என்னுடைய ஆசிரியர்களுமே நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய வட்டார கல்வி அலுவலர், ஆசிரியர் பயிற்றுனர்
இவங்கெல்லாம் கூட நான் ஒரு வேண்டுகோள் தான் வைப்பேன். முடிஞ்சா சரி, இல்லைன்னா இல்லை அப்படின்றதா வேண்டுகோள் தான், ஆர்டர் கிடையாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு வேண்டுகோளை சொல்றேன்பா, தயவு செய்து இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய கால் பிடிச்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லும் போது பஸ்ல வரும்போது பக்கத்துல போயிடுவேன், ஏதோ ஒன்று எப்படி இப்படி பண்றான் அப்படின் போது, தம்பி கால் பிடிச்சி கேட்கிற ஒரே செய்தி அப்படின்னா சொல்லுங்கய்யா அப்படின்னா போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், நம்ம பேசுறத வச்சு அதை எடுத்து ஜன்னல போட்டுருவான். ஒரு 25 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கிருப்பான், அந்த பாக்கெட் போட்டுருவான். அவன் மறுநாள் வாங்குறான்னு வாங்கலேன்னு தெரியும். அவன் நம்பர் வாங்குறதுல அவன்கிட்ட மட்டும் தான். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுட்டுன்னு ஒரு வாரம் சொன்னா போதும். அதுக்காக நான் ஒன்றும் வந்து அதை பேசி பண்ணி என்ன தம்பி மறுநாள் அந்த வேலை சரியா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரோம். அதே பின்னாடி வந்து கல்லுண்ணாமை பற்றி பேசுறாரு, சரிங்களா? அது மாதிரி எல்லாம் அந்த பிள்ளை ஒரு தடவை படிச்சா போதும். நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உனக்கு வாழ்க்கைக்கு ஒரே ஒரு புத்தகம்னா திருப்பூர் மட்டும் படிச்சார். ஒரு புத்தகத்தை நீ படிச்சுன்னா மற்ற புத்தகங்களை எல்லாம் இந்த பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான புத்தகத்தை படிச்சுட்டு நீ முன்னோட பாருங்க. நான் இருக்க மாட்டேன், இந்த பிள்ளைகள் உயர்ந்த பதவியில் போய் நாற்காலில் உட்காரும் போது நான் வந்து நிறைய சொல்லுவேன். என்னுடைய வகுப்பில் படித்த பசங்க நிறைய பேர் பெரிய பதவியில் இருக்காங்க, கருத்து இருக்காங்க, மருத்துவர் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு நான் அந்த பதவி அந்த நாட்களில் உட்கார்ந்து தம்பி நன்றாக கைவிட்டு இல்லாமல் வேலை செய்ய, நல்லா பசங்களுக்கு உதவி பண்ணேன், ஆனால் அது சார்ந்த வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது தான் நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால நீங்கள் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் நன்றாக படித்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய 10,000 நூலகத்தை வச்சு உங்கள் மாதிரியாக முன்மாதிரியாக வாழ்ந்து வழிகாட்டை உங்களுக்கு வாழ்த்தி இந்த பிள்ளைகளை இப்போது நான் 4-5 கேள்விகளை கேட்கிறேன். இந்த பிள்ளைகள் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. கற்றதனாலாய இருள் சேர் பொறிவாயில் பிறவி பெருங்கடல் துப்பாக்கு அங்க பார்த்து சொல்லு. கெடுப்பதும் தானம் தவம் ஒழுக்கத்தின் நீத்தார் சுவை ஒளி அந்தனர் என்போர் சரி. மேடம் நீங்க 4 கேள்வி கேளுங்க, ஒரு 4 அதிகாரத்துல வாங்க. கேளுங்க முதல் அடி கேளுங்க. சிறப்பினம் செல்லும் பெண்களுக்கு என்ன செய்யாமே மாசுக்கார் போல் மனத்துக்கண் மாசினா ஆதாயந்திரம் அவளை நிரப்புற அழுக்கார் அவர்கள் என்ன சொல்லாங்க மீழ்கா என்ற தரம் வீணால் படாமை நன்றது நண்பரும் இன்னும் 2-3 அதிகாரம் போடும் கேளுங்க. திருப்புங்க எல்லாமே தரவா படிச்சுட்டாங்க உங்களுக்கு. கேளுங்க. இல்வாழ்வான் என்பான் அன்பு மரணம் தனியாக பண்பு பயனுமது இயல்பினால் வாழும் என்பான் வெளிவாரி எல்லாம் தலை வயத்தில் வாழ்வாங்க பெயத்தில் வாழாங்க வாழ்வான் அனைவரும் தெய்வத்தில் வைக்கப்படும் தெய்வம் தொழா பையன பெய்யும் மழை தற்காத்து பெண் தைச்சடா சொட்டால் சொல்லிடா பெண் புகழ் புகழ்புரிந்த இல்லத்திலே கண்முன் ஏற்பல் பெண் நடை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவன் மானார் கடை. சொல்லுங்க. இல்ல அவங்க எனக்கு புரியும். சொல்லுப்பா. பூசல் தரும். அடுத்தது அன்பின் வழியது அன்பினும் ஆர்வம் அறிவும் நண்பன் நாடச்சிறப்பு எங்கில் அதனை வெளிப்பட காய்மை அன்பில் அதனை அறம் அன்பின் வழியது ஆறுமா இன்னும் 2 அதிகாரம் கேளுங்க. இருந்து புறத்ததா காலந்த சபா மன்னனியும் வேண்டாம் பாட்டு
சொல்வேந்து அபியாவிந்து 13 அறிவிந்து வானத்தற்கு பரிந்தோம் பட்டுட்டு என்ற விழுந்தோங்கி வேலி தலைப்படாதா அரவினை யாதினி அரவணை அதன் கொள்ளந்த கொள்ளல் பெருவனை எல்லாம் தரும் பகுத்துண்டு பல்வேறு முதல் நூலோ தோற்றற்றி ஏழாம் தலை நல்லாறு நல்லார் எனப்படுவது யாரும் யாதொன்று கொள்ளாமை சூழ்மெடி கண்ணீர் நீப்பினும் தண்ணீர் நீப்பினும் செய்கிறக்க தண்ணீர் நீப்பினும் செய்தற்கு தான் பிரிது தான் பிரிந்து நிற்கும் இடே. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற ஓர்ந்து கண்ணோடாது கண்ணோடாது எதிர் புரிந்து. நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஓர்ந்து கண்ணோட கண்ணோடாது இருபது யார் மட்டும் தேர்வு செய்ய வகை முறை. இனிமேல் நீங்க 4 பேருமே சேர்ந்து சொல்லுங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோலோக்கி வாழும் கொடி. அந்தனர் நூற்கும் அந்தணன் நூற்கும் அறத்திற்கே நின்றது ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். குடித்தாழி கோல் வச்சோம். குடித்தாழி கோல் வச்சோம் மாநில மன்ன அடிக்கை நிற்கும் உலகே. மாறு இயல்புலி கோல் வச்சோம் இயல்புலி கோல் வச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையிலும் தொக்கு. அவ்வளவுதான். வேலன்று வென்றி தரும் தருவது மன்னவன் கோலதும் கோடாதின். அவ்வளவுதான். நன்றி. ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்கள் எல்லாரும் இங்க வந்துருங்க. நீங்க உட்காந்து அந்த இது எடுப்பான். ஆமா மரியாதை அப்படியே முன்ன பாருங்க, எடுப்போம். ஐயா பேசாய் வாங்க. வணக்கம். மாணவ செல்வங்களை பாராட்டும் விதமாக நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மயிலம் ஒன்றியம் கோபாலபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இந்த திருக்குறள் அரங்கேற்ற விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய மூல காரணமாகவும் வெற்றியினுடைய ஆணிவேராகவும் இருக்கக்கூடிய நம்ம திருவாளர் காமராஜ் ஐயா அவர்களையும் பள்ளியினுடைய சார்பாக கலந்துருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பெற்றோர்கள், அப்புறம் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பள்ளிகள் மட்டும்தான் நம்ம மாணவர்கள் நலனில் அக்கறை எடுத்து ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி விதத்தில் நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா ஐயா சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, விதைகள் நம்ம பல இடத்துல போடுறோம், ஆனால் அந்த விதைகள்
சரியான இடத்துல சரியான நிலத்தில் இருந்தால் தான் அது வளர்ந்து பயன் தரும். அதில் வளர்ந்து நல்ல நிலை அடையும். அது மாதிரி வந்து பல முயற்சிகள் அவர் செஞ்சு வராங்க. இருந்தாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் செஞ்சுருக்கிறது வந்து முழுமையாக வந்து பயன் தந்திருக்குதுன்றது வந்து அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்றத சொன்னார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா வந்து குழந்தைகள் இந்த வயசில் ஒரு 10 வயதுக்குள்ள, ஏன்னா 10 வயசு முடிஞ்சுட்டு 6வது போயிடுவாங்க. 6வது ஒரு பிள்ளை இருக்காங்க. அந்த 10 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க இவ்வளவு ஒரு 1330 திருக்குறள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து திருக்குறளில் இல்லாத நீதிநெறி கருத்துக்களே இல்லை. ஏன்னா தெய்வ புலவர் வந்து அவ்வளோ கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. அதை சொல்லுவாங்க, மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னுவாங்க. அது மாதிரி தான் திருக்குறளும். செய்யுள் தான் சின்னதாக இருக்கும், அது உள்ள விஷயம் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக நல்லா புரிந்து படிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நெறி தவற மாட்டாங்க. அந்த வாழ்க்கையில் நல்ல நெறி தான் வந்து அவங்களோட வாழ்க்கையை பண்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு போகுது. ஏன்னா வந்து ஒரு திருக்குறள் சொன்னார், அரண்யனும் இன்பமும் ஈனும், அப்போ திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இப்போ அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்களா, தமிழ் இலக்கியங்கள்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடுன்றது வந்து அது மோட்சம், அது மாதிரி அது நமக்கு புரியாது. இப்போ அது புரிஞ்சவங்க இருக்கலாம், அது நமக்கு வெளிப்படையாக சொன்னால் தெரியாது, அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா. யார் வந்து மோட்சத்துக்கு போகிறாங்க, யார் நல்லது செய்கிறாங்க, யார் மேலே போகிறாங்க கீழே போகிறாங்க அப்படிலாம் தெரியாது. அந்த வீடுன்றது கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், அது விட்டுருவோம். அறம் பொருள் இன்பம் இது 3 தான் வந்து ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். அந்த அறம் பொருள் இன்பம்ல பொருள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது, அதுக்கு வந்து கொஞ்சம் பவர் உண்டு. பணம் 10 செய்யணுவாங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரு நிறைய அது 3 சேர்ந்து வரத்துல நடுப்பு இருக்கிறது ஸ்பெஷலாக இருக்கும். முக்கணிகளை மா பலா வாழை சொல்லுவாங்க. அதே போல் வந்து 3 இயல் இசை நாடகம் சொல்லுவாங்க. இசை தமிழுக்கு கொஞ்சம் மியூசிக்னால எல்லாரும் பாட்டு போட்டு ஆடுவாங்க, மீதிலாம் வந்து ஆட்டம் வராது இல்லைங்களா. அந்த 3 சொல்கிறாங்க, சிறப்பாக சொல்கிறாங்கன்னா அதில் நடுப்பு இருக்கிறது கொஞ்சம் பவராக இருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதாவது நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி இந்த அறம் பொருள் இன்பம் சொல்லும்போது பொருள் பலத்தை தான் அதை தான் எல்லாரும் விரும்புவாங்க. பணம் தான் பொருள் இல்லைங்களா. பணம், நகை, சொத்து, வேற என்ன வீடு வசதி வாசல், அந்த வசதியாக இருக்கிறதுன்னு சொல்லணும், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி வந்து விஷயங்கள்ல இந்த பொருள் செல்வம் வந்து முக்கிய இடத்தை வகிக்குது. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, தீதின்றி வந்த பொருள் தான் மீதியெல்லாம் தரும்னு சொல்றாரு திருவள்ளுவர். நம்ம வந்து ஒரு கெட்டது செஞ்சு அதுல இருந்து நம்ம பொருள் இட்டோம்னா அது வந்து அழிச்சிடும். ஒரு திருடி பணம் எடுத்துன்னு வரோம், நிம்மதியா இருக்க முடியுமா இல்லைங்களா. ஒருத்தவங்க ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிறோம், நிம்மதியா இருக்க முடியாது. இது மாதிரி நம்மளுடைய இலக்குன்றது வந்து அறம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் பொருள், அப்புறம் தான் இன்பம். அதனால்தான் வந்து திருக்குறள்ல அந்த வரிசை முறையில் வச்சிருக்காங்க. அறம், அப்புறம் பொருள், அப்புறம் தான் இன்பம். முதல்ல வந்து நல்வழியில வாழ்க்கை வாழணும், அதுதான் வந்து வாழ்க்கையினுடைய லட்சியமே. இந்த விஷயங்கள்லாம் வந்து திருக்குறள் நிறைய சொல்லியிருக்குது. இப்போ நம்ம எல்லா நூல்களும் நல்ல கருத்துக்களை தான் போதிக்குது. இருந்தாலும் திருக்குறள் நம்ம எதுக்கு சொல்றோம்னா எல்லாமே வந்துருக்குது இல்லை. அற இலக்கியம் மட்டும் இல்லாமல் வாழ்வியல் நெறி அவங்க, அப்புறம் நம்ம வந்து நிறைய சொல்றாங்க. ஒரு குடும்பம், ஒரு குழந்தை செல்வம், அப்புறம் வந்து அப்பா தம்பிக்கு மகனுக்கு உதவி செய்யறது, மகன் பிள்ளைக்கு உதவி செய்யறது, அம்மாவுக்கு சிறப்பு இல்லைங்களா. அந்த அம்மா வந்து எப்போ மகிழ்ச்சி அடைவாங்கன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இயன்ற பொழுதின் பெரிதுவக்கம். குழந்தை பிறந்துச்சுனாலே ரொம்ப சந்தோஷம், ஸ்வீட்டு கொடுத்து ஊர் பூரா கொண்டாடுவாங்க, எனக்கு குழந்தை வந்துருச்சு அப்படிங்க. அது ஒரு பெரிய ப்ரொமோஷன். அப்பா ஆயிட்டாங்க அம்மா ஆயிட்டாங்கன்றது ஒரு பெரிய இது. அதை விட பெரிய மகிழ்ச்சி எப்போனா குழந்தை வந்து சான்றோன் ஆயிட்டான்னா தான் மகிழ்ச்சி. அது சொல்றாரு திருவள்ளுவர். இப்படி பல கருத்துக்கள் இந்த திருக்குறள் இருக்கும்போது, இந்த திருக்குறள்லாம் உள்வாங்கினும் போது அவங்களே வந்து திருக்குறள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கின்னு திருவள்ளுவரே வந்து நம்ம இங்கே வாழற மாதிரி கணக்கு. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினாரு, இருந்தாலும் நம்ம அவங்களோட ஸ்டூடெண்ட், திருவள்ளுவரோட நேரடி ஸ்டூடெண்ட் அப்படிதான் சொல்லணும். அதனால வந்து எல்லா மாணவர்களும் இந்த அற இலக்கியத்தை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம 3 இந்த ஆண்டே வந்து 15,000 ரூபாய் தமிழ் துறையில வாங்கணும். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அது வாங்குவாங்க. இந்த கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டீங்கன்னா தமிழ் துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல போய் இந்த பிள்ளைகள் ஒப்பிக்க போறாங்க. அதுக்கு தனியா மனுலாம் கொடுப்பாங்க, அந்த தேட்டரை சொல்லுவோம். போனோடனே அன்னைக்கு நம்ம வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம் கூட, பிள்ளைகள்லாம் நடுவர்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு இதே மாதிரி நம்ம கேட்டோம் இல்லையா, அதே மாதிரி கேட்டுக்கிட்டே போவாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த பிள்ளைகள் தேர்வாகி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நற்சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க. யார் முதல்வரோ அவங்க கையால் நற்சான்றிதழ் 15,000 ரூபாய் காசோலி கொடுப்பாங்க.
பெரிய விஷயம். இந்த சின்ன வயசுல இவ்வளோ வந்து பாராட்டுலாம் பெறது வந்து பெரிய விஷயம். பாராட்டுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுதான் வந்து ஒருத்தங்களை மேலே உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏணி. இப்போ நாங்கள் ஸ்கூலில் போய் பார்ப்போம், நல்ல டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, நல்ல நாடக பயிற்சி கொடுப்பாங்க, நல்ல ஓவியங்கள் வரைவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு திறமைகள் இருக்கும். என்னடா ஆக போகிறோன்னா, நான் ஐஏஎஸ் ஆக போகிறோம், ஐஏஎஸ் ஆக போகிறோம், ஓவியம் வரைஞ்சி என்ன செய்ய போகிறான், இல்லை பாட்டு பாடி என்ன செய்ய போகிறான், நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஆனால் அது அவங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து அவங்களை பெரிய லெவல் கொண்டு போகுது. இதுதான் அதனுடைய முக்கியம். இப்போ ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க, அந்த 50 மாணவர்கள் நான் சிறந்தவன் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வரும்பொழுது அது தானாக வந்து அவங்களை உயர்த்து. இதுதான் வந்து நம்ம அந்த பாராட்டு, அந்த ஊக்கம் அப்படின்றதுனுடைய முக்கியமான ரகசியமே. நான் கேட்பேன், நீ டாக்டராக போற, நீ பாட்டு பாடி என்ன பண்ண போற, நீ ஓவியம் வரைஞ்சி என்ன பண்ண போற, டாக்டர் ஓவியம் வரைஞ்சுன்னு இருப்பாரா? பொருள் இந்த பையன் செஞ்சிருக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கூடையை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ தான் விசிறிலாம் வந்துடுச்சு, மின்சார விசிறிலாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் பனை ஓலை விசிறி தான் நம்ம முன்னோர்கள்லாம் விசிரிச்சிருந்தாங்க. அது மாதிரி நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் செஞ்சு அது ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு. அது மாதிரி அதெல்லாம் ஊக்கப்படுத்தணும். ரொம்ப நல்ல தம்பி. அதாவது குழந்தைகளோட திறமை வந்து ஒவ்வொன்றிலையும் வளரும் பொழுது அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வளரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பயன்படுமா பயன்படாதா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நாங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்பொழுது டைப் ரைட்டிங்லாம் போய் கற்றுக்கணும், கம்ப்யூட்டர்லாம் போய் கற்றுக்கணும். எதுக்குன்னா நமக்கு பின்னாடி எதாவது பயன்படும் அப்படின்னு. இப்போ நான் அதோட பெரிய வேலைக்கு வந்துட்டேன். ஒரு டைப்பிஸ்டாக போகலான்னு நான் ட்ரை பண்ணேன். இப்போ நமக்கு அதோட ஒரு 4 பதவி மேலே இருக்கிறேன். ஏன்னா அது வந்து நமக்கு இதுதான் நடக்கும், இதுதான் போகும் அப்படின்லாம் தெரியாது. நமக்கு பின்னாடி பயன்படாத கூட போகலாம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு என்ன நடக்குன்னா, நம்மளை வந்து இருக்கிற நிலையிலேருந்து ஒரு படி மேலே உயர்த்தும். அந்த வகையில் தான் வந்து மாணவர்களை இந்த பாராட்டுறது, அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது, அவங்கள மேலும் மேலும் வந்து வாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். பெற்றோர் நினைக்கலாம், ஒரு 15,000 பரிசு கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம சம்பாதிக்க முடியாதா, நமக்கு இல்லாத காசா, அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அங்கே வந்து அவங்களுக்கு பாராட்டு கிடைக்குதுன்றது தான் முக்கியம். பாராட்டு கிடைச்சி அந்த வயசுல அவங்க யாரும் செய்யாத வேலை, யாரும் செய்யாத வேலை நம்ம செய்து ஒரு சாதனையை வந்து பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பரிசுன்றதை விட, பரிசுன்றது ஒரு நினைவு. நம்ம இந்த இலக்கை நம்ம அடைஞ்சிடுறதுக்கான ஒரு நினைவு பொருள், அப்படிதானே தவிர அந்த இலக்கை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் பெரிய விஷயம். அந்த வகையில நம்ம மாணவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கையால வந்து பாராட்டு பெற போறாங்க. நாளைக்கு அவங்களே மாவட்ட ஆட்சித்தலைவராக வரணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்கேஜி யூகேஜிலே 1330 சொல்லிக் கொடுத்து, அதுக்கப்புறம் நாலடியார் 400 தொல்காப்பியம், அப்புறம் இந்தியாவுடைய அனைத்து மாவட்டங்கள், உலக நாடுகள், தமிழாண்டுகள், தனிம வரிசை அட்டவணை, அப்புறம் பேர் கேட்டால் கிழமை சொல்கிறது, கிழமை தேதி சொன்னீங்கன்னா கிழமை சொல்கிறது, இப்படி ஒரு 50 கவனங்களை கொண்டு போகணும். அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கதாபாத்திரம் சொன்னாலும் அதை பற்றி 5 நிமிஷம் பேசுவாங்க. அதே மாதிரி மகாபாரத்தை பார்த்தீங்கன்னா அதை பற்றி 5 நிமிஷம் பேசுவாங்க. அது மாதிரி சின்ன வயசில் ஏகப்பட்ட விடயங்களை அதில் போட்டு நல்ல பல்லுரிகள் மாணவர்கள் அது இதுன்னு போய் சந்தித்து ஒரு 30,000 பேர் 20,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் டிவியில் அனைத்து இதுலையும் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மருத்துவராக இருந்தால் கூட தலைமை மருத்துவராக போயிடுறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லூரியில் படிக்கும்போது கூட கவர்னர் வந்தாலும் சரி, முதல்வர் வந்தாலும் சரி, யார் தொகுத்துவாங்கன்னா இவங்க தான், எங்களுடைய திருக்குறள் பசங்க தான் பண்ணுவாங்க. இது ஏன் சொல்கிறேன், இப்போ நான் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்த ஒரு வேலையை, எனக்கு தெரிஞ்ச வித்தையை, அது என்னிடமே இருக்கக்கூடாது, அடுத்த பிள்ளைகளுக்கும் உதவணும்னு நினச்சி தான் நான் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய 1330 திருக்குறள் பிள்ளைகளை உருவாக்கி திருக்குறள் சமுதாயத்தை உருவாக்கணும். பின்னாடி அந்த பிள்ளைகள் வந்து திருக்குறள் படித்த கலெக்டர், திருக்குறள் படித்த மருத்துவர், திருக்குறள் படித்த கணக்காயர், திருக்குறள் படித்த சிஓ, திருக்குறள் படித்த மாவட்ட கல்வி அதிகாரி, இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இடத்துல சரியாக பண்ணுவாங்க. சரியான ஒரு நெறிமுறை இருக்கும், சரியான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும், சரியாக கொண்டு போவாங்க. இந்த விடயத்தை கூட இப்போ ஐயா சொல்கிற மாதிரி இந்த ஒன்றியத்தில் இருக்கிற 100 பள்ளிகளுக்கு கொண்டு போனோம். நான்லாம் வந்து நிறைய பார்த்துட்டேன், உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த வயசுக்கு மேலே போனால் அந்த பையன் படிக்க மாட்டான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டால் இளம் முயங்கில்கள், அதுதான் விளைக்க முடியும். அதை அழகாக வளைச்சோம்னா அது நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை தனித்தனியாக போட்டு கூடை பின்னிக்கலாம், தனித்தனியாக போட்டு இது பண்ணலாம், எல்லாம் ஒன்றாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ஈரக்களிமண் இல்லாமல்
இப்போ ஒரு பொம்மை பிடிக்கிறேன்னா அது சரியில்லைன்னா உடனே வந்து அதை அமுத்திட்டு வேற பொம்மை செஞ்சுக்கலாம். ஆனால் காஞ்சி போச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், எனக்கு என்ன தெரியும், என்னை விட உனக்கு என்ன தெரியும் கேட்கறதில்ல பசங்க. அந்த மாதிரி கேலிகளும் கூத்துக்களுமா போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து பிடிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, என் வகுப்பில் இப்போ 10-11 வயசுக்கு மேலே நான் சேர்க்கவே மாட்டேன். அந்த 2.5 வயசுலேருந்து 11 வயசுக்குள்ளே அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அறிவார்ந்த பிள்ளைகள், அக்கறை உள்ள பெற்றோர்கள். பெற்றோருக்கே அக்கறை இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதிரிங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பள்ளிக்கு அனுப்பிச்சி விட்டு பள்ளி பார்த்தீங்கன்னா பள்ளி பார்க்குமா, எவ்வளோ நேரம் எங்கள் கூட இருக்கிறான், மீதி நேரம்லாம் உங்கள் கூட இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். அதை விட்டு நேரம் வந்தவுடனே அவனுக்கு அங்கே டிவியில் நீ இஷ்டத்துக்கு போட்டுக்கோ, இந்த செல்லு நீ இஷ்டத்துக்கும் பண்ணு அப்படின்னா அது நேரம், அது வேலையே கிடையாது. அவனை போய் விளையாட வைக்கிறதா இருந்துச்சுன்னா கூட உடல் வழி போடக்கூடிய விளையாட்டுகளை விளையாட வைக்க வேண்டும் சொல்லி இந்த பெற்றோர்கள் இருக்கிறதால நான் சொல்கிறேன். அடுத்ததாக நம்முடைய அம்மா அவர்கள் கூப்பிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் காமராஜ் ஐயாவுக்கு சிறப்பு வணக்கம். ஐயா வந்து நான் இன்னைக்கு இங்கே பார்க்கணும் அப்படின்றது எதிர்பாராத நிகழ்ந்தது தான். எனக்கு வர முடியுமா அப்படின்னு, ஏன்னா நமக்கு ஒர்க்கு அப்படி இருக்கிறதுனால. ஆனால் இன்னைக்கு வந்து சரி, இவர் ரொம்ப நாளாக சொல்லுவாங்க தலைமை ஆசிரியர், இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்காக வராரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவரை பார்க்கணுன்றதுக்காக இன்னைக்கு வந்தது ஒரு பெரிய பாக்கியம் ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கு. ஒன்று. ரெண்டாவது, எல்லா பசங்க இப்போ நம்ம 4 பேரை மட்டும் அது ஃபுல்லு 1033 அதிக குறளையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மீதி பசங்களாம் வழியிலே இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் அவங்க முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. அப்போ அந்த பசங்களையும் நான் இப்போ வந்து, இப்போ சுஜித்துக்கு வந்து எத்தனை குறள் தெரியும்னு தெரியல. சுஜித் எத்தனை தெரியும் உனக்கு? 14 அதிகாரம் தெரியும். அப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்க, அதுல ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும். அவன் மாற்றுத்திறனாளி, அவங்க கிட்ட வீட்டுல கருவி இல்லைன்னா அவன் முதல்ல வந்துட்டு இருப்பான். அவன் நான் சொன்னாங்க, ஆனா அவனை உட்கார வச்சு காலையில இன்னமும் வகுப்பு வந்திருந்தான்னா அவன் எங்கேயோ போயிருப்பான். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாதாரண பிள்ளைகளை விட மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு இறைவன் என்ன பண்ண, அந்த இயற்கை வந்து என்ன பண்ணும், பல வகையில் அவனுக்கு அறிவு கொடுத்துரும். மற்ற திறன்கள் கூடுதலா இருக்கும். அவங்களை விட அவங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான், அவங்க ஸ்பெஷல் சைல்டு தான் அவங்க. அப்படி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொன்னு, அவன் படிக்கிறதுலயும் ரொம்ப சூட்டியா இருப்பான். அவனுக்கு வந்து உடல் மட்டும்தான் கொஞ்சம் பலவீனமே தவிர, இல்ல மாற்றுத்திறனாளினாவே அவன் வந்து கலெக்டரா இருக்கிறாங்க. ஏதோ எல்லா துறையிலும் அவனுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு. அவன் வருவா பாருங்க, உருவாக்கும் அவனை. ஒண்ணு. அதே மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாருமே இந்த ஆசிரியருடைய ஊக்கம், அதுக்கு சரியான வழிகாட்டுது. நம்ம சமுதாயத்தை, இனிமேல் வர சமுதாயத்துல வெறும் படிப்பை வச்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ண முடியுமான்னு கேட்டா, எல்லாரும் மாதிரி சராசரியா மனுஷனாவா இருக்க முடியும். நம்ம சராசரி விட்டு வெளியே வரணும், தனியா தெரியணும், அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூடுதலா ஒரு திறன் வேணும். அதுல முக்கியமான திறன் வந்து இந்த திருக்குறள் வந்து நம்ம கையில வந்து ஒரு டார்ச்சோட போற மாதிரியோ, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, கடைசியில நம்ம வழிகாட்டும். அது நம்ம வந்து வேற எதுவுமே தேவையில்லை, நம்ம கை தடியும் தேவையில்லை, எதுவுமே யார் துணையுமே தேவையில்லை. திருக்குறளை இப்ப புரிஞ்சு படிச்சாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா காலப்போக்கில் இது மனசுல ஊறி 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 அதுக்கான புரிதல் வந்துடும் அவங்களுக்கு. அப்ப இதுதான் துணை அவங்களுக்கு இருக்கும். எந்த சூழ்நிலையும் அவங்க சமாளிக்க முடியும் வாழ்க்கையில. ஏன்னா வாழ்க்கை வந்து நல்லது நடக்கும், நமக்கு கெட்டது நடக்கும், சோதனைகள் சாதனைகள் எல்லாமே நடக்கும். ஆனா அது எல்லாத்தையும் சமமா பார்த்துக்கிட்டு போற ஒரு மனப்பக்குவத்தை இந்த குறள் உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றது என்னுடைய ஆத்மாத்மான ஒரு வேண்டுதல். இது எல்லாருக்கும் நல்லபடியாவே நடக்கட்டும் அப்படின்றத வேண்டுதலோட நினைச்சு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிடுறேன் நான் இதை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த பள்ளிக்கு வந்து ஒரு 6 மாசம் தான் ஆகுது. நான் பணியில் சேர்ந்து 20 வருஷம் ஆகுது. ஆனா இந்த ஸ்கூல் ஏற்கனவே எனக்கு தெரியும். இவங்க ஸ்பெஷல் எதுன்னா, இதோடைய கம்ப்யூட்டர் நல்ல ஸ்பெஷல் ஐயா. இவங்க எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். ஏற்கனவே பிலிக்ஸ் சார் இருந்தாரு, அப்பயும் அவங்க நல்ல மெடல் வாங்கினாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இந்த ஸ்கூல் நான் போக முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் நான். இப்போ எங்களுக்கு வந்து சுமைகள் அதிகமா இருந்தாலும் எங்களால் அதை அங்க எட்டுமா முடியல, கம்ப்யூட்டர்ல எட்டுமா முடியல. இங்க வந்தவொடனே சொன்னாங்க, டீச்சர் சொன்னாங்க, திருக்குறள் பத்தி சொன்னாங்க. டீச்சர் நீங்க என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன் டீச்சர், நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது, சொல்லுவாங்களா செய்வாங்களான்னுட்டு. அதுக்கப்புறம் அந்த போட்டிக்கு தம்பி போனாப்புல, விஷ்ணு போனாப்புல, ரட்டனைக்கு போனாப்புல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3-4 பேர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இந்த பள்ளிக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் முடிஞ்சா
பார்க்கலாம். திரும்பவும் எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சா திரும்ப அடுத்தது நிரந்தரமா வரத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. எங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதல் பெற்றோர் அவங்க, ரெண்டாவது பெற்றோர் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எல்லா குழந்தையும் நம்ம குழந்தையை நம்ம உயிர் போல பார்த்து யார் ஒருவர் வாழ்றாங்களோ அவங்க பேசப்படுவார்கள். 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இறந்தும் அவர்கள் இன்னும் பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வட்டார கல்வி அலுவலர் இருந்தாரு, இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பயிற்று இருந்தாரு, இந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஒரு நல்லதொரு விழாவில் கலந்து கொண்ட ஒரு மன நிம்மதியோடு நான் இடம் சாருகிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அவர் நல்லவராவதும் அல்லவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான். அந்த வீட்டினுடைய சூழ்நிலை தான் பிள்ளைங்களை வந்து மாத்துறது. வீட்டினுடைய சூழ்நிலை தான் அந்த பிள்ளைங்களை மாத்துறது. அதனால அந்த குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஐயா சொன்னாங்க ஒரு கருத்து, ஒரு பிள்ளைய வந்து ஒரு முனிவர் சாமியார் அந்த பக்கம் அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும் அப்படின்ட்டு இது 1000 தடவை சொன்னாலும் 1,00,000 தடவை சொன்னாலும் அந்த பிள்ளை இங்க இருந்து அங்க இருந்து இங்க அது ஸ்லோகம் மாதிரி சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுமா, நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து கிரகிச்சுக்கிட்டு அதை நமக்கு திருப்பி கொடுக்குமா. இந்த பிரபஞ்சமானது நம்ம என்ன சொல்றோமோ அதை நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும். நீ அதுவாக கடவாய். என்ன சொல்லுவாங்க, வானில் உள்ள தேவதைகள் எல்லாமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நீ அதுவாக கடவாய். அப்பதானே சொல்லுவாங்க, எந்த நேரமும் நீ அடுத்தவனை பற்றி தவறாக நினைக்காதே, அந்த நினைவானது உனக்கு நீ அதுவாக கடவாய். அவன் கெட்டு போகணும்னு நினைக்கும் போது சொல்லும் போது அவன் கெட்டு போகணும் போது சொல்லாதே, அந்த கெட்டு போகணும்ன்ற வார்த்தைக்கு அதுவாக கடவாய் என்பது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாபன மாதிரி. அதனால அந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்து மாணவ செல்வங்கள் எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும்னு நீங்க பாருங்க. ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய புகழை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க. நான் காலையில வந்து கேட்டேன், இப்ப சென்ற மாதம் கூட விருது வாங்கினாங்க. அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியாத நபரே கிடையாது. ஏன்னா இணையதளம் மூலம் எல்லாருடைய போற்றுதலுக்கும் ஆளாகியிருக்காங்க. அவங்க சொன்னா அடுத்த செகண்ட் என்ன வேணும், யார் வேணாலும் உடனே அவரு தெரியாதே கிடையாதுன்னு. எனக்கு வந்து இந்த பள்ளியில் வந்தவுடன் இவருக்கு அறிமுகம் பண்ணி வைத்தவர் ஒரு ஆசிரியர் தான். அவர் என்ன சொன்னாங்கன்னா, என்னால முடியல டீச்சர், நீங்க உங்களால முடியும்னா பாருங்கன்ட்டு போன் நம்பர் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த விதமாக நமக்கு நமது பள்ளியை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நமது பள்ளி மாணவர்களை உச்சாணியில் கொண்டு போய், அதாவது சிகரம், இமயமலை சிகரம் தொட்டார் போல் உள்ளது நமது பள்ளி மாணவர்களுடைய திருக்குறள் ஒப்பித்தல். பார்த்தாக்கா அவர்களை இந்த வழிக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்த நமது ஐயா அவர்களுக்கு தங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சாதனைகள்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் போட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் காமராசன் போட்டாலே வந்துடும். அதுல இப்ப கூட போன வாரம் பாத்தீங்கன்னா ஏதோ துவக்க விழான்னு போட்டு இங்க கான்வென்ட் ஏதோ ஆங்கில பள்ளியில பண்ணிருக்காங்க. 7000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில 2 மாணவர்களை நிக்க வச்சு இதே மாதிரி கேட்கறாங்க. பிள்ளைங்க நல்லா சொல்றாங்க. அப்ப இவருடைய புகழானது எங்கேயுமே பரவி இருக்கு. இவரை நாம் கருவியாக, நாம் மாணவ செல்வங்களே மறுபடியும் சொல்றேன், இந்த 4 பிள்ளைங்கள் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இனிமேல் கூட படிக்கலாம். படிச்சாக்க நம்ம அடுத்த வருஷம் போயிடலாம். எல்லாரும் வாங்க, படிங்க, விட்டு போனவங்க மறுபடியும் ஆரம்பிங்க. சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் பாராட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அருமைக்கும் பெருமைக்கும் திறமைக்கும் வல்லமை வாழ்ந்த திருக்குறளாளர் அவர்களையும் மற்றுமுள்ள துணை ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களையும் ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்று ஆட்சியை வழங்குகிறேன். இந்த பள்ளிக்கு
பெருமை தந்துள்ள நமது தலைமை ஆசிரியர்களுக்கு தனிப்பெருமையாக நான் பெருமைப்படுகிறேன், வாழ்த்து வழங்குகிறேன். மேலும் இந்த கண்ணுக்கு இணையாக இருக்கக்கூடியது எதற்காக இருக்கிறது? கண்ணுக்காக இணைய இருக்கிறது. ஆனால் பள்ளி குழந்தைகளுக்கு இணையாக இருக்கிறது பெற்றோர்கள், வழிகாட்டியாக இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். மேலும் பல உச்சங்களை காட்டக்கூடிய நமது திருக்குறளார் மாதிரி பெரிய வித்வான்கள். ஆகையினால பள்ளி மாணவர்கள் அந்த வழிகாட்டுதலுக்கு இணங்க ஆசைப்படுவது எப்படின்னா, பெண்கள்லாம் அழகு தான் ஆசைப்படுவார்கள், ஆண்கள்லாம் பொருள் ஆசைப்படுவார்கள். எப்படி பொருள் ஆசைப்படுவார்? ஒரு காலில் ஒரு 10 மூட்டை விளைவிக்கணும்னா நம்ம ஏன் 20 மூட்டை விளையக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதே மாதிரி கால்காணி நிலம் இருக்கிறவங்க ஏன் நம்ம ஒரே நிலம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன் நம்ம பெரிய வீடு கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது யார்? ஆண்கள். பெண்கள் அப்படி கிடையாது. நம்ம அழகாக இருக்கணும், நல்லா தலை செய்யணும், பொட்டு வைக்கணும், நகை அணியணும், பிள்ளைகளை அழகாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அதே மாதிரி மாணவ மணிகளெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம பாராட்டுதல் பெறணும் அப்படின்னு முன்னோக்கி இருக்கிறதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமகளும் ஆதரவாக இருந்து நம்ம திருக்குறள் மாதிரி நம்ம பள்ளிகளெலாம் வழிகாட்டுதல் இருந்து நன்றி சொல்லி நிறைய வணக்கம். திருக்குறள் பிள்ளைங்க அழகா சொல்லி தராங்க, தலைமை ஆசிரியர் சொல்லி தருங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் கலைஞர் கட்சிகளும் திருக்குறள் கட்சி நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அவங்களெல்லாம் நம்ம அந்த பிள்ளைங்க நேரம் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் நான் படிக்கும் போதெல்லாம் 10 திருக்குறள் பணப்பாடம் பார்த்து பெரிய கஷ்டமா இருந்தது. அந்த காலம் சொல்லித்தர நம்மளால படிக்க முடியாது. இந்த அளவுக்கு படிக்கலாம் பெரிய சாதனை தான் பசங்க படிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். காமராஜர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நம்ம கல்வி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கம். உதவி ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கம். நம்ம பள்ளியில் இந்த அளவுக்கு நிற்கும்ன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நம்ம காமராஜர் ஐயா பார்த்ததும் இந்த ஸ்கூல் மாணவிகள் நாங்கள் கொண்டு நிறுத்துறோம். கல்வியில திருக்குறள் 1330 திருக்குறளை கொண்டு நிறுத்தி நம்ம இது பண்ணணும். இரவும் பகலாக அவர் இந்த அளவுக்கு நடத்தியிருக்கிறாரு, நடத்தி கொடுத்துருக்கிறாரு. மாணவர்களை கொண்டு நிறுத்திருக்கிறாரு. பேரண்ட்ஸுங்களும் கிளாஸ்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, 2 நிமிஷம் உட்காருங்க, அந்த மாணவன் என்ன செய்யறான் என்று கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுங்களும் அவரு ஒரு கண்ணாக வைத்து பேரண்ட்ஸுங்களுக்கும் கிளாஸ் ஏற்ற மாதிரி தான் அவர் எடுக்கிறாரு. பிள்ளைங்களுக்கு ஒரு பங்கு எடுக்கிறாரோ இல்லையா, பேரண்ட்ஸுங்களுக்கு 2 பங்கு எடுக்கிறாரு நம்ம காமராஜர் ஐயா. இது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமாக நம் மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு மாதத்திற்கு முன்பாக சொன்னார் திரு காமராஜர் ஐயா. ஐயா, அவன் ஓடட்டும், விளையாடட்டும், சைக்கிள் ஓடட்டும், பைக்கு ஓடட்டும், அவன் எது ஒன்னாலும் செய்யட்டும். அந்த நேரம் பார்த்து அவனை சிரிக்க விட்டு, பார்க்க விட்டு, விளையாட்டுத்தனமாக விளையாட விட்டு, நீங்கள் நடுவில் ஒரு திருக்குறளை கேளுங்கள் அப்படி என்று ஒரு வார்த்தை கூறும் போதே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த நேரம் சொல்லும் போது அப்படியே 5 நிமிடங்கள் நான் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டான். அடாடா, இப்படி ஒரு ஆசிரியர் நமக்கு ஆரம்பத்திலே இல்லையே, இன்னைக்கு நாம இந்த நிலைமையில் இந்த இதுவில் நம்ம நிற்கின்றோமே அப்படி என்று அன்னைக்கு யோசனை பண்ண சிந்தனை தான் இன்னைக்கும் நான் நைட்டு கூட நினைக்கிறேன். அமெரிக்கானுடைய கிளாஸ் நைட்டு 12 மணிக்கு, அங்க இரவு, இங்க பகல் அங்க இரவு. அந்த 12 மணி கிளாஸ்க்கு நம்ம இது பண்ணோம்னாக்கா நம்ம ஐயா நம்மளை பார்ப்பாரு, நம்மளை திரும்பவும் கேட்பாரு, இந்த அளவுக்கு நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு கேட்பாருன்ற ஒரு ஆர்வத்தோட நான் இது பண்ணிக்கிறேன். அது நான் வெளியே படிச்சிக்காம இருக்கிறேன்.
அதனால இந்த ஐயா இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வந்து கொடுப்பாருன்றது நமக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் 1330 திருக்குறள் முடிப்பாங்கன்னு நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நம்ம மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டாக்கா, ஒரே ஒரு ஆண்டுல 1330 திருக்குறள் முடித்து விட்டார்கள். அது ரொம்ப முடித்து விட்ட காமராஜர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஐயா சொல்லியிருக்காரு, பசங்களுக்கு நீ ஒரு கேள்வி கேளுன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது பசங்களுக்கு அது பசங்களுக்கு மட்டும் சொல்லி தரல, எங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்குறது. பசங்க இத்தனை திருக்குறள் படிச்சிருக்கான், ஆனால் எனக்கும் அதில் ஒரு 20 திருக்குறள் தெரியுன்ற சந்தோஷம் இருக்கு. அது அது எனக்கே இப்போ 20 திருக்குறள் தெரியும். இன்னும் பசங்க ஃபுல்லாக படித்து முடிச்சு நல்லா வந்தாங்கன்னா அவங்க இன்னும் என்னோட நல்லா இருப்பாங்க. அதனால் இங்கே வந்திருக்கு எல்லாருக்கும் அவங்க நன்றி, வணக்கம். அவங்க அப்பா சொன்ன மாதிரி சுஜித் அவங்க அப்பாவுக்கு 300 திருக்குறள் தெரியும். சொல்லி கொடுத்து 300 திருக்குறள் தெரியும் அவர்கிட்ட. ஏன்னா அப்ப அவனுக்கு தமிழ் அதிகமா படிக்க தெரியாது. அவங்க பையன் கான்வென்ட்ல இருந்து வந்ததாலையும் அவரே சொல்லி கொடுத்து இப்ப அவர் 300 திருக்குறள் தெரியும். வர முடியல அவங்களால. அதாவது ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு விளக்கு வேண்டும், எண்ணெய் வேண்டும், திரி வேண்டும், அதனை ஏற்றிவிட்டு அணையாமல் பாதுகாப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும், கை வேண்டும், 2 கை வேண்டும், 2 கை வேண்டும், தீப்பெட்டி வேண்டும். நமக்கு நான் யாரையும் பிரிச்சே சொல்ல முடியாது. எல்லாமாக எல்லா விதமாக இருந்து நமது பள்ளியை மயிலம் ஒன்றியத்தில் சிறந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளியாக உருவாக்கியுள்ள ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்நேரம் 10 பிள்ளைங்க உருவாக்கி இருக்க வேண்டிய பிள்ளைகள் பள்ளி இது. சில காரணங்களால் அது முடியல. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பிறகு மீண்டும் அனைவரும் படிக்க ஆரம்பிப்பார்கள் என்று ஊக்கமும் ஏற்படுத்தி நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவினை பல்வேறு இடையூறுகளுக்கும் இடையில் ஒரு பள்ளி பார்வையில் இருந்து கொண்டு வருகிறேன் என்று கூறி வந்த நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நமது பிஆர்டி ஆசிரியர் பயிற்றுனர், அவங்க பிஆர்டியே நினைக்க முடியல எங்களுக்கு. ஏன்னா இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு ஒரு தோழி நண்பர் எப்படியோ சொல்லிக்கலாம். அந்த விதத்துல இந்த பிஆர்டி ஆசிரியர் பயிற்றுனர் வரமாட்டேங்குது எங்களுக்கு. அந்த தாய் மாணவர்களுக்கு தாய் அவங்க வந்தாங்கன்னா ஆங்கிலம் இது எப்படி அது எப்படி. இப்ப ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா தமிழ் மட்டுமல்லாமல் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இப்ப உங்களை நிக்க வச்சு உங்களை பத்தி 4 வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒண்ணுமே அப்படி சொல்லுவாங்க, உங்களை பத்தி செய்வாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களை அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்கள் பள்ளிக்கு ஆக்கம் ஊக்கமும் அளித்துள்ள நமது ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களையும் பள்ளிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியரையும் மாணவர்களை 5 மணிக்கு எழுப்பி இந்த அளவுக்கு கொண்டு வந்துள்ள பெற்றோர்களையும் மற்றும் எஸ்எம்சி தலைவி ஐயா அவர்களையும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியின் சார்பாகவும் இந்த விழா குழுவில் உள்ள 4 மாணவ செல்வங்களின் சார்பாகவும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.